லிங்கம்போஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இது முன் வகுப்பு கேட்டில் இருந்து என்ட்ரி ஆகிறோம். ஸோ இது பார்க்கிங் ஏரியா. மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்கோம். இது செப்பல் ஸ்டாண்டு கீழே கொடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் வெஸ்ட் ஃபேஸிங், மேற்கு பார்த்து உள்ள ஒரு அமைப்பு உள்ள ஒரு வீடு. ஸோ இது என்ட்ரன்ஸு வடமேற்கு வாயு மூலையில் இருக்குது. ஃப்ளோரிங் வந்து 4x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் அமைச்சிருக்கிறோம். இது ஃபால் சீலிங் உண்டான டிசைனு, சீலிங்கில் லைட்டிங்கோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது ஹாலில், இது ஹால் 10x20 ஹாலில் டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் உள்ள பகுதி. இது டிவி, அதுக்கு பக்கத்துலேயே ஷோகேஸ் கப்போர்டு, மேலே ஓம் வச்சுருக்குறோம். ஸோ இது எல்லாமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இதில் வந்து உள்ளுக்குள்ளே லைட்டிங் இருக்கிறதுனால அந்த ஓம் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளேயும் லைட்டிங் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து மேலே இருக்கிற சீலிங்கில் இருக்கிற டிசைன்ஸ் தெரியுது. மதுரையில் மகால் 8வது தெருங்கிற ஒரு பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹைட்ராலிக் டைனிங் டேபிளுக்கு உண்டான ப்ரொவிஷன். இவங்க இப்போ கீழேருந்து திறப்பாங்க, இப்போ வந்து மூடி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாக் சிஸ்டம். இது அப்படியே இழுத்தோம்னாக்கா இப்படி அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் டிவி பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே நார்மலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளக்குள்ளதுனா லாக் ஆகிக்கிறோம், ஆட்டோ லாக், கீழே அதுக்கப்புறம் திறந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈசான மூலை, வடகிழக்கு மூலையில் ஓடிஎஸ் கொடுத்துருக்குறோம் வென்டிலேஷன் பர்பஸுக்காக. இது ஃபுல் ஓடிஎஸ். இது வந்து மேலே வரைக்கும் ஓடிஎஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி ஓடிஎஸ் சின்னதாக டவுனுக்குள்ளே இருக்கும். ஸோ சைடில் எல்லாம் ஜன்னல் வைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இதிலேருந்து உள்ளே வந்தோம்னாக்கா பக்கத்தில் அந்த இதுக்கு சாஸ்திரத்துக்கு இங்கேயே இந்த போர் போட்டிருக்கோம் பாருங்களேன், இதுதான் போர்வெல். நார்த் ஈஸ்ட் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் போர்வெல். ஸோ ஈசான மூலையில் இது சம்பு ப்ரொவிஷன். நார்த் ஈஸ்ட்லேயே சம்பும் கொடுத்துருக்கோம். சுற்றி பார்டர், ஹாலில் பார்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பூஜை ரூம் இன் நார்த் ஈஸ்ட் கார்னர், ஈசான மூலை சார்ந்ததுலேயே ஓடிஎஸ் பக்கத்துலேயே பூஜை ரூமு சின்னதாக வந்து ஒரு டிசைனோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சங்கு சக்கர நாமம், நாங்கள் சௌராஷ்டிராங்கிற ஒரு சமுதாயத்தில் உண்டானவங்க. பூஜை ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள லைட்டிங்கும் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்கோம். இங்கேயே சாமி வந்து விளக்கணுங்கிற மாதிரி லைட் கேட்டிருந்தார் பாட்டி. அதுக்கேற்றாப்புலேயே கிளைண்ட் சைட்லேருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ரா லைட்டிங் வந்து சைட்லேயும் இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். சைடில் சுற்றி சாமி வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன ட்ராயரும் திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கிட்டும் வச்சுக்கலாம், 2 விளக்கு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மேலே வச்சுருக்கிற திங்ஸும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு திங்ஸுக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வீட்டுக்காரங்க எல்லா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து பெயிண்டிங்கும் அதே மாதிரி டிசைனாக இருக்கும். ஸோ கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. ஃப்ளோரிங் வந்து 2x2 ஆன்டிஸ்கிட்டு டைல்ஸு, ஸோ மேட் டைல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். வால் டைலு. ஸோ மேலே கபோர்டு கொடுத்துருக்கிறது வந்து லேமினேட்டட் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். இது நல்ல தண்ணி உப்பு தண்ணி வர்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸு. இதே மாதிரி தான் இங்கேயும் கபோர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சின்னதாக இதில் எல்லாம் கடப்பா ஸ்லாப் நாங்கள் வச்சுட்டோம். நல்லாயிருக்கும். உள்ள வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா இந்த பில்டிங் மதுரையில் இருந்தீங்கன்னாக்கா வந்து பார்க்கலாம். பில்டிங் வந்து ஃபினிஷ்டு ஹவுஸு. ஸோ இது கட்டி விற்கிற வீடு கிடையாது, கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ரேட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ரேட் எடுத்து எஸ்பிஜே செங்கல் பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். வேறு எந்த ஊர்லேயும் பண்ணலாம், இதே மாதிரி கன்சல்டண்ட்டாக இருந்து பண்ண முடியும். இது கான்ட்ராக்டர் நாங்கள் மதுரையில் எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஸோ பில்டிங்கும் ஃபினிஷிங்கும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பில்டிங்கில் குடி போனோன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம நல்லா ராயலாகவும் பண்ணிடுறது. ஸோ இது அந்த கிச்சனில் இருந்து ஒரு ஓடிஎஸ், டாய்லெட் பாத்ரூமுக்கு உண்டானது. இங்கே ஒரு ஓடிஎஸ் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே 2 ஓடிஎஸ்ஸு. ஸோ இது வந்து இந்தியன் டைப் டாய்லெட் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாரு, யூரோப்பியன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ப்ளூ கலரில் எங்களுக்கு இருக்கட்டும்ங்கிறதுனால ஃப்ளோரிங்கும் வாலும் ப்ளூ கலர்ஸு. இது பாத்ரூம். ஸோ அங்கிட்டு டாய்லெட்டு, இங்கிட்டு பாத்ரூம் இருக்கும். ஸோ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னாக்கா இது பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு. ஸ்வஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்கோம். க்ரீனில் லைட்டிங் கொடுத்து வாலில் இந்த ரெட்டு இருந்தால் காசு பணம் சேரும், எக்கச்சக்கமாக பணம் கொட்டுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பெரும்பகுதி நான் ஜாஸ்தி இந்த ரெட்டு யூஸ் பண்ணுவேன்.
ஸோ ஏதாவது ஒரு வாலில் ரெட் இருக்கும், நான் கொடுக்குறதுல எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது அந்த வழியாக அந்த கிச்சன் வழியாக வந்து பெட்ரூம் வந்திருக்கும். இது கப்போர்டு, ஹால் வழியாகவும் அந்த பெட்ரூம் வரலாம். 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கோம். இது 10க்கு 10 பெட்ரூம் சைஸு. ஸோ சின்ன சந்துக்குள்ளே தான் இந்த பில்டிங் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னாலும் சரி, பிளான் அமைக்கணும்னாலும் சரி, கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ளோரிங்கும் நல்லாயிருக்கும். ஓம் நமச்சிவாய. வணக்கம்.